இப்போ தான் என் வாழ்க்கையே ஃபஸ்ட் டைமாக எனக்கு ரிவ்யூ வேட்டுக்கு ஒரு அவார்டு கிடச்சிட்டு இருக்கு. அதுலேயுமே மேலே இருக்கிற இந்த இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கே, டைமண்டு மாதிரி. அதனால நான் இப்போ என்ன இருந்துகிட்டே தெரியல, என்னமோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கின மாதிரி ஜாலியாக இருக்கேன். அம்மா பேசிகிட்டு இருக்கும் போது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னுட்டு. இதோ இதை வச்சு ஈட்டு பண்ணிட்டு இருப்பேன். இது இல்லை, இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நல்லாவே பேசுனீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது பேர் என்னது, கார்த்திக் டிஜிட்டல் அவார்ட்ஸு, இவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தேங்க்யூ வெரி வெரி மச். என்னோடய பேஜ் நேம் வந்து அகிலா கண்ணன் ப்ளாக்ஸ். யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ளாகர் தான், ஃபுட்டு ட்ராவல் பேஸ் தான். சென்னை ப்ளாகர் தான். சென்னையில் எங்கெங்கே நல்ல நல்ல ஃபுட்டு இருக்குமோ அது எல்லாமே தேடி நிறையவே வந்து போட்டிருக்கோம். அண்ட் ட்ராவலில் நிறையவே வந்து பண்ணியிருக்கோம், காஷ்மீர், மணாலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ராவல் அண்ட் ஃபுட்டு பேஸ் தான். இந்த அவார்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது அவங்க வந்து ஒரு 100Kக்குள்ளே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ 80K கிட்ட நெருங்க போகுது. எங்களுக்கு நிஜமாகவே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. எல்லாருமே வந்து 100K மேலே தான் செலக்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து அந்த பேஜில் இருக்க அந்த வியூஸு, பட் அந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு என்கரேஜாகவும் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு கார்த்தி அவார்ட்ஸ். என்னோட ஃபஸ்ட்டு அவார்டு இது தான். ஆமாம், கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 வருஷமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக அந்த ஃபுட் ப்ளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கேன். பட் வந்து ரீல்ஸ் வந்து நல்லாவே மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இந்த அவார்ட் கிடைச்சது கூட ரீல்ஸுக்கு தான். ஏன்னா ரீல்ஸை வந்து இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டான உலகத்தில் ரீல்ஸை தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ ரீல்ஸு கடகடன் ரீச் ஆகிருக்கு. அதில் இன்னும் நாங்கள் நல்ல நல்ல கண்டென்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணுன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து 80K இயர். கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஃபுட்டு கண்டென்ட்டை வந்து லைக் பண்ணி நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஃபுட்டு ட்ராவல்ன்ட்டு நிறையவே இன்ஃபர்மேட்டிவாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுதான். ஸோ அதை வந்து நிறைய பேர் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கோம். நம்ம குட் நியூஸ் பேஜுக்கு கார்த்தி டிஜிட்டல் அவார்ட்ஸ் இவங்க வந்து நம்ம MN கட்டளை அவங்க ப்ரமோட் பண்ணிவிட்டு அந்த மூவி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ அது கூடவே கார்த்தி HD TV அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நமக்கு இந்த அவார்ட் ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கூடலூர்லேருந்து இங்கே வந்து இந்த அவார்டு வாங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, நானும் ஆக்சுவலி என் பேர் ஃபாசில் அண்ட் என் கூட ஃப்ரெண்டு இருந்தால் செல்மான். அவனுக்கு இன்றைக்கி வர முடியல, செல்மான் கான். ஸோ நாங்கள் பேரும் தான் ஆக்சுவலாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ உங்கள் கூடலூர் மக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனியும் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கூடலூர்லேருந்து இந்த சென்னைக்கு வந்து இந்த அவார்ட் கூப்பிட்றதுக்கும் தேங்க்ஸ் அலாட். கூடலூர் சார்பாகவும், கூடலூர் நியூஸின் சார்பாகவும், கூடலூர் நியூஸ் மக்களின் சார்பாகவும், ஃபேமிலியின் சார்பாகவும் இந்த படம் வெற்றி பெறவும் கார்த்தி டிவி அவங்களுக்கும் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. ஸோ எப்படி சொல்லணும்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்டு. ஆக்சுவலாக நான் பேஜ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது ஃபர்ஸ்ட் அவார்டு. ஸோ இது வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்குது. எப்பவும் மறக்க மாட்டேன். அண்ட் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன். அதனால் என் ஃபாலோவர்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ரீசெண்டாக தான் 100K ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த அவார்ட் கோஸ் டு மை ஃபாலோவர்ஸ் ஆல்சோ. ஆக்சுவலாக இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது எப்படின்னா, இப்போ கூட ஸ்டேஜில் பேசின மாதிரியே லைக் நம்ம ஹோம் டவுன்னா ஒரு இமோஷன் இருக்கும். நான் கூட கோவிட் டைமில் வெளியில் ஸ்டடீஸுக்கு போன டைமில் தான் இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த டைமில் நான் என் ஹோம் டவுனை ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த டைமில் தான் இதுக்கான ஒரு பேஜ், இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன். ஆனால் வித்தின் 4 இயர்ஸில் நான் 100K ரீச் ஆகிட்டேன். இதனால் எனக்கு ரொம்ப ரெக்கக்னைசேஷன் கிடச்சிருக்கு. இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல அவார்டாக ஃபஸ்ட் ஒன் இது தான். இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ இந்த ஹைட்ஸுக்கு வந்திருக்கேன். இன்னும் நிறைய பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஃபாலோவர்ஸுக்கு ஆப்வியஸ்லி அதான் ஃபஸ்ட்டே சொன்னேன். இந்த 100K ரீச் ஆனதுக்கும், இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு, இந்த ரெக்கக்னிஷனுக்கு எல்லாத்துக்கும் ஃபாலோவர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ. ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் பரமக்குடிங்கிற ஊரில் வந்து பரமக்குடி நியூஸ் 24/7 சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வச்சுருக்கோம். பரமக்குடி பற்றி எல்லா வில்லேஜு, அப்புறம் நார்மல் பரமக்குடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இப்போ அதுக்காக வந்து சென்னையில் வந்து கார்த்திக் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் வச்சு எங்களுக்கும் ஒரு சிறப்பித்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் பெருசாக நாங்கள் இன்னமும் நல்லா பண்ணணும். ஆல்ரெடி இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த அவார்டு இப்போ வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். இல்லை பெஸ்ட்டாக எங்கள் ஊருக்கான விஷயத்த நல்லா பெஸ்ட்டாக கொடுப்போம். எங்கள் ஊருக்காரங்க வந்து எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. வெளிநாடு இப்போ சென்னையிலோடு இருப்பாங்க. அவங்க வந்து ஊருக்கு வர முடியாத அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஊரை பற்றி நாங்கள் ஃபுல் டீட்டெயில் தர்றோம். பரமக்குடி பஸ் ஸ்டாண்டு, இப்படி பரமக்குடி காலேஜ், ஸ்கூல், இப்படி எல்லா விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்காச்சும் போகல, இங்கே இருந்தாச்சும் லைக் பண்ணுவோம் அப்படின்னு. அதனால் ரொம்ப நன்றி. இந்த அவார்டு கொடுத்ததுக்கு சந்தோஷம். இது எவ்வளோ மோட்டிவேட்டாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு அவார்டு இது. நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராமில். அப்படின்றதும் எனக்கு வந்து இது ஒரு அவார்டு ஃபஸ்ட் அவார்டு கிடைக்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நீங்கள் நின்று வாங்கின மேடை வந்து எவ்வளோ பெரிய ஜாம்பவம் கண்டிப்பாக அது நம்மளாம் வந்து இந்த இடத்துல வருவோமா அப்படிங்கிறது ஒரு நினைப்பு. டக்குன்னு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இது வந்து பெரிய ஒரு தான் நினச்சி இன்னமும் பெருசாக நல்லா பண்ணுவோம் நியூஸை. ஃபாலோவர்ஸருக்கு வந்து எந்த ஊர்லேயும் இப்போ பரமக்குடினாவே கமலஹாசன், சியான், விக்ரம் 2 பிறந்த ஊர். அதனால் வந்து எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க எங்கள் ஊருக்காரங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஐடியா வந்து பரமக்குடி நியூஸ் 24/7 ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்காக அவங்க ஊர் இப்போ அவங்க பிறந்த ஊரே வந்து இப்போ எங்கிட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஊருக்கு நேராக போய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி கமாண்டை பார்த்து நாங்கள் போகிறோம். இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க நான் சென்னையில் இருக்கேன், எங்கள் ஊருக்கு நான் போனதே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த ஊர் பேரை மட்டும் எங்களுக்கு சொன்னால் போதும், நேரம் அந்த ஊருக்கே போய் அந்த ஊரை பற்றி வீடியோ போட்டுருவோம். அவங்க எத்தனை வருஷம் வராட்டாலும் வந்து அவங்க வந்த ஒரு நினைவாக நாங்கள் ஒரு வீடியோ போட்டுருவோம். ஓகே. வணக்கம், என்னோடய பேர் அழகேஸ்வரன். நான் வந்து விருதுநகர்லேருந்து வரேன். சேனல் பேர் வந்து விருதுநகர் வெயில் நகரம். டவுன் சவுத்து பெருசாக வந்து சவுத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், பட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியாது. எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு பேரில் எங்கள் ஊருக்காக ஆரம்பித்த ஒரு சேனல். எங்கள் ஊரில் இதுக்கான அங்கீகாரம் கிடைச்சதோ இல்லையோ, வெளியூரில் முதல் முறையாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கிது, அதுவும் சென்னையில் வச்சு இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அங்கீகாரம், ஊரோட அங்கீகாரத்துக்காக தான் இதை வந்து நம்ம பண்ணோம். நம்ம மக்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது, நம்ம மக்கள்லாம் யார், எப்படிப்பட்டவங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தோம். ஸோ இது கிடைச்ச ஒரு முதல் அங்கீகாரம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை வாங்கும்போது. இப்போ தான் என் வாழ்க்கையே ஃபஸ்ட் டைமாக எனக்கு ரிவ்யூவேட்டருக்கு ஒரு அவார்டு கிடச்சிட்டு இருக்கு. அதுலேயுமே மேலே இருக்கிற இந்த இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கே, டைமண்டு மாதிரி. அதனால நான் இப்போ என்ன இருந்துகிட்டே தெரியல, என்னமோ கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கின மாதிரி ஜாலியாக இருக்கேன். அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னுட்டு. இதோ இதை வச்சு ஈட்டு பண்ணிட்டு இருப்பேன். இது இல்லை, இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே நல்லாவே பேசுனீங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேர் என்னது, கார்த்திக் டிஜிட்டல் அவார்ட்ஸு. இவங்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தேங்க்யூ வெரி வெரி மச்.